Hi aspirants, today we are going to deal with Article 1 of the Indian Constitution. So Article 1 என்ன describe பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா India, that is Bharat, as a union of states rather than federation of states. ஸோ இந்த ஆர்டிக்கலில் மொத்தம் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று நம்மளோட கண்ட்ரியோட நேம் என்ன, இன்னொன்று நம்மளோட டெரிட்டரிஸ் என்ன, இது 2 பற்றி தான் பேசுது. ஸோ கண்ட்ரியோட நேம் அப்படின்னு போகிறப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருக்க மெம்பர்ஸில் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ட்ரெடிஷ்னல் நேம் பாரத் அப்படின்னு வைக்க சொன்னாங்க. அதர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா மாடர்ன் நேம் இந்தியா, ஸோ இந்தியான்னு வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 2த்தையுமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்தியா, தட் இஸ் பாரத் அப்படின்னு நேம் வச்சுட்டாங்க. செகண்டு என்ன டெஸ்கிரைப் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா, தட் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃப்ரேஸில் எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுமே ஒன்றா தான் இருக்குது. ஐ மீன் இப்போ நமக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு ஸ்டேட்டால் நான் வந்து இந்தியா விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டேட்டாலையுமே இந்தியா விட்டு வெளியே போக முடியாது. இதே நம்ம அமெரிக்கா அந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்குள்ளேயும் அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அதுதான் யூனியன் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அந்த அக்ரிமெண்ட் ஏதோ ஒன்று வயலேட் பண்ணுறாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு இதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மற்ற ஸ்டேட்ஸால் அமெரிக்காவிலேருந்து பிரிஞ்சு போக முடியும். வேறஸ் இன் இந்தியா நம்மளால் எந்த ஸ்டேட்டாலையுமே எனக்கு பிடிக்கலன்னு நம்மளோட இந்தியாவை விட்டு பிரிஞ்சு போக முடியாது. ஏன் இப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து நம்மளோட ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்குறோன்னா இந்தியாவோட டெரிட்டரியை பற்றி பேசுகிறாங்க. ஸோ டெரிட்டரியை இவங்க 3 வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ 3 கேட்டகரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா, territories of the state, union territories and territories that may be acquired by the government of India at any time. So first one territories of the state, நமக்கு தெரியும் நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தோட பவுண்டரி. அடுத்தது நம்மக்கிட்ட இருக்க யூனியன் டெரிட்டரிஸ். இந்த தேர்ட் ஒன் இருக்குது இல்லையா, டெரிட்டரிஸ் அக்வயர்டு பை இந்தியா அப்படின்னா ஏதோ ஒரு ஃபாரின் டெரிட்டரிஸை இந்தியா எப்பயாச்சும் வாங்கியிருப்பாங்க. எப்படின்னா ஏதாவது ஒரு உடன்படிக்கை மூலமாகவோ பர்ச்சேஸோ கிஃப்ட்டோ இல்லை ஏதாவது ஆக்குபேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உடன்படிக்கை மூலமாக வாங்கியிருக்கலாம். அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஏதாவது டெரிட்டரிஸ் அக்வயர் பண்ண மாதிரி இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டட்ரா அண்ட் நகர் ஹவாலி, கோவா, டாமன் டையூ, புதுச்சேரி, சிக்கிம், இது எல்லாமே நம்ம ஃபாரின் டெரிட்டரிஸை அக்வயர் பண்ணின டெரிட்டரிஸ். ஃபாரின் டெரிட்டரிஸை நம்ம அக்வயர் பண்ண பிறகு இது ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவுக்குள்ளே வந்துடுது. ஸோ இதுதான் ஆர்டிக்கல் 1. இதே மாதிரி நிறையா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணுன்னா டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் கே ஐஏஎஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். பாலிட்டி மேட் ஈஸின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதையும் பாருங்கள். தேங்க்யூ.